வணக்கம். பல வருஷமா மத்திய கிழக்குல ஒரு மறைமுக போர், அதாவது ஒரு ஷேடோ வார் போயிட்டு இருந்துச்சு. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த மறைமுக சண்டையெல்லாம் நின்னு வெளிப்படையான நேரடி தாக்குதல்கள் ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஆபத்தான மாற்றம் எப்படி நடந்தது? அடுத்து என்ன ஆக போகுது? வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். ஏன் திடீர்னு இந்த அளவுக்கு நிலைமை மோசமாகுது? இத்தனை வருஷமா மறைமுகமா சண்டை போட்டுட்டு இருந்தவங்க திடீர்னு ஏன் இப்படி நேருக்கு நேரா மோதிக்கிறாங்க? இதுக்கான பதிலைத்தான் நம்ம இப்ப தேட போறோம். சரி, இங்க தான் அசல் விஷயமே ஆரம்பிக்குது. இது இனிமே ஒரு ஷேடோ வார் கிடையாது. ஒரு தாக்குதல் நடந்தா உடனே அதுக்கு ஒரு பதிலடி வருது. இந்த டிட் ஃபார் டாட் மாதிரி போயிட்டு இருக்கிற விஷயம் நிலைமைய ரொம்பவே மோசமாக்கிட்டு இருக்கு. இதுல ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சண்டையோட முதல் கட்டமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அவங்க மிலிட்டரி பேஸ தாக்கல, அதுக்கு பதிலா டாப் லெவல் அதிகாரிகளை நேரா குறி வைக்கிறாங்க. இது ஒரு நாட்டுக்கே ஒரு மெசேஜ் அனுப்புற மாதிரி அவங்களோட தலைமைக்கே குறி வைக்கிறாங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த பேரெல்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது. ஈரானோட உளவுத்துறை அமைச்சர் இஸ்மாயில் கதீப், பாதுகாப்பு தலைவர் அலி லாரிஜானி, இவங்களையெல்லாம் டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க. இஸ்ரேலும் இதை கன்ஃபார்ம் பண்ணிருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டோட உளவுத்துறை தலைவரையும் பாதுகாப்பு தலைவரையுமே நேரா தாக்குறதுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு போர் அறிவிப்பு மாதிரி தான். எந்த ஒரு போருக்கும் ஒரு மனித முகம் இருக்கும் இல்லையா? இதுதான் அது. பெய்ரூட்ல நடந்த ஒரு தாக்குதல்ல ஹிஸ்புல்லாவோட அல் மனார் டிவியோட டைரக்டர் முகமது ஷெர்ரி, அவரோட மனைவி 2 பேருமே கொல்லப்பட்டாங்க. இதை விட கொடுமை என்னன்னா, அவங்களோட குழந்தைங்களும் பேர குழந்தைங்களும் கூட காயப்பட்டிருக்காங்க. இது வெறும் நம்பர்ஸ் இல்ல, நிஜமான குடும்பங்களோட சோகம். சரி, இவ்ளோ பெரிய தாக்குதல்களுக்கு பிறகு ஈரான் சும்மா இருக்குமா? சான்ஸே இல்ல. எல்லா ஆக்ஷனுக்கும் ஒரு ரியாக்ஷன் இருக்கும் இல்லையா? ஈரானோட பதிலடியும் ரொம்பவே கடுமையா இருந்துச்சு. ஈரான் மீடியா என்ன சொல்லுதுன்னா, அவங்க இஸ்ரேலோட டெல் அவிவ் நகரத்தையே தாக்கினதா சொல்றாங்க. அதுவும் சாதாரண பாம்ஸ் இல்ல, கொத்து குண்டுகள், அதாவது கிளஸ்டர் பாம்ஸ். அப்படின்னா என்னன்னா, ஒரே குண்டு வெடிச்சு அதிலிருந்து நிறைய சின்ன சின்ன குண்டுகள் செதறி ஒரு பெரிய ஏரியாவே அழிச்சிடும். மக்கள் நிறைய வாழ்ற ஒரு சிட்டி மேல இப்படி ஒரு ஆயுதத்தை பயன்படுத்துறது இந்த சண்டையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடுச்சு. இந்த தாக்குதல்களால இஸ்ரேல்ல இறந்தவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சது 14 உயர்ந்திருக்கு. வெறும் 14ன்றது ஒரு நம்பர் மாதிரி தெரியலாம், ஆனா ஒவ்வொரு நம்பருக்கு பின்னாலையும் ஒரு உயிர் இருக்கு. இந்த மோதல் எந்த அளவுக்கு தீவிரமா இருக்குங்கிறத இந்த எண்ணிக்கை நமக்கு காட்டுது. இந்த சண்டை ஈரான் இஸ்ரேலுக்குள்ள மட்டும் இருந்திருந்தா கூட பரவாயில்ல. ஆனா இப்போ உலகத்தோட மிகப்பெரிய மிலிட்டரி பவரான அமெரிக்காவே நேரடியா உள்ள வந்துருச்சு. இது மொத்த கேமையும் மாத்திருச்சுன்னு தான் சொல்லணும். இப்போ இந்த மேப்பை கொஞ்சம் பாருங்க. தாக்குதல்கள் எங்கெல்லாம் நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். வெஸ்ட்ல லோரஸ்டா, சவுத்துல ஃபார்ஸ், ஏன் கேபிட்டல் சிட்டியான தெஹரான கூட விட்டு வைக்கல. இது ஏதோ பார்டர்ல நடக்கிற சின்ன சண்டை கிடையாது. இது ஈரானோட முக்கியமான பகுதிகளை குறிவச்சு நடக்கிற ஒரு முழு அளவிலான ராணுவ நடவடிக்கை. இங்கதான் இந்த விஷயம் ஒரு குளோபல் கிரைசிஸா மாறுது. ஹோர்மோஸ் ஜலசந்தி, இது உலகத்தோட ஆயில் சப்ளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வழி. உலகத்துல 5ல் 1 பங்கு எண்ணெய் இந்த வழியா தான் போகுது. அந்த இடத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற ஈரானிய மிசைல் தளங்கள்ல அமெரிக்கா தாக்கியிருக்கு. இது வெறும் அந்த ஏரியால நடக்கிற சண்டை இல்ல, இது உலக பொருளாதாரத்தையே ஆட்டி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப என்னது இந்த ஆழ்துறை ஊடுருவும் வெடிமருந்துகள்? சிம்பிளா சொல்லணும்னா இதுக்கு பேரு பங்கர் பஸ்டர்ஸ். மலைக்கு அடியிலையோ இல்ல ரொம்ப தடிமனான கான்கிரீட் பதுங்கு குழிகளுக்குள்ளேயோ மறைச்சு வச்சிருக்கிற டார்கெட்டுகளை கூட உள்ள புகுந்து அழிக்கிற சக்தி இந்த குண்டுகளுக்கு இருக்கு. இந்த மாதிரி ஒரு குண்டை பயன்படுத்துறாங்கன்னாலே அந்த டார்கெட் எவ்வளவு முக்கியமானதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுல எந்த டவுட்டும் வேணாம். இது அமெரிக்கன் சென்ட்ரல் கமாண்டோட அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட். அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, 5000 பவுண்ட் எடை கொண்ட பல பங்கர் பஸ்டர் குண்டுகளை வச்சு பலப்படுத்தப்பட்ட ஈரானிய ஏவுகணை தளங்களை வெற்றிகரமா தாக்கி அழிச்சிருக்கோன்னு சொல்றாங்க. இந்த வார்த்தைகள் தாக்குதல் எவ்வளவு சீரியஸானதுங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லுது. சரி, மிடில் ஈஸ்ட்ல எங்கேயும் நடக்கிற இந்த சண்டையை பத்தி நாம ஏன் இங்க கவலைப்படணும்னு நீங்க நினைக்கலாம். ஏன்னா இதோட பாதிப்பு நம்ம எல்லாரையும் வந்து சேரும். இது அந்த நாட்டுக்குள்ள நடக்கிற சண்டை மட்டும் இல்ல. ஈரானோட வெளியுறவு அமைச்சர் சொன்ன மாதிரி இந்த போர் பணம், மதம், இனம்னு எந்த வித்தியாசமும் பார்க்காம எல்லாரையும் பாதிக்கும். அது எப்படின்னு கேக்குறீங்களா? அந்த ஹார்மஸ் ஜலசந்தில ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட உலகத்துக்கான ஆயில் சப்ளை மொத்தமா பாதிப்படையும். அப்படி ஆச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம போடுற பெட்ரோல் விலை ஏறும், நாம வாங்குற எல்லா பொருட்களோட விலையும் ஏறும். அதனாலதான் இது நம்ம எல்லாரோடைய பிரச்சனை. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் இப்படி தாக்கிட்டு பழி வாங்கிட்டு இருக்கிற இந்த சுழற்சி நம்மள எங்க கொண்டு போய் விட போகுது? ஒருத்தர் பண்ற ஒவ்வொரு தாக்குதலும் அடுத்தவங்களை இன்னும் மோசமா தாக்க தூண்டுது. இந்த ஆபத்தான விளையாட்டுக்கு எப்போ எப்படி ஒரு முடிவு வரும்? இதுதான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற ரொம்ப பெரிய கேள்வி.